சொல்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணி ஜாப் அப்ளை பண்றப்போ ஈஸியா எல்லா இடத்துலயும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான ரெசியூமே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி கீவேர்ட்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ரெண்டாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ரெசியூமேல அதுல இருக்க ஜேடியில இருக்க கீ ஸ்கில்ஸ் காம்படன்சிஸ் அதுக்கப்புறம் டூல் செட்ஸ் எல்லாமே இருக்கான்றத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. தேவையில்லாத அன்வான்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பியூர்லி ஜேடிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணி அது ரிலேட்டடா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்ல என்னால ஒவ்வொரு முறையும் ரெசியூமே மாடிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும்னா அட்லீஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போற 1 or 2 பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி ரெசியூமேவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி அப்ளை பண்ணலாம். மூணாவது ரெசியூமேவோட அவுட்லுக். ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 1 பேஜ் ரெசியூமே தான் பெட்டர். 1 பேஜ் ரெசியூமே அட்ராக்டிவா அவங்க பண்ண இன்டர்ன்ஷிப் அவங்களுடைய காலேஜ் அதுல பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டனோ ஸ்கில் செட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு 1 பேஜ்ல அட்ராக்டிவா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல நிறைய ஃப்ரீ டூல்ஸும் இருக்கு. அந்த ஃப்ரீ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். அதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பேஜ். அதுக்கும் மேல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னால இது பண்ண முடியல ஒரு 4-5 ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கேன்றப்போ ஒரு 3 பேஜ் போடலாம். இதுல முக்கியமா தேவையில்லாத காஸ்ட் அதுக்கப்புறம் ரிலீஜியன் அந்த மாதிரி நிறைய அன்வான்டான டீடைல்ஸ் இன்க்ளூட் பண்றத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதெல்லாமே ஆன்போர்டிங் சமயத்துல ஒரு சில மேஜரான டீடைல்ஸ் வேணும்ன்றப்போ வாங்கிப்பாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு தேவைப்படுற விஷயங்கள் ரெசியூமேல இருந்தாலே ஓகே. ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கிரீனிங் பேசிக் ஸ்கிரீனிங்ல அவங்க கால்ல கூட சில விஷயங்கள் கேட்டு வாங்கிப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ரெசியூமே பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம். அடுத்த வீடியோல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம செக் பண்ணணும். அது என்னன்றதை பத்தி சொல்றேன்.